பவர் ஸ்டார் தமிழ்நாட்டில் இதுக்கு வேற பேர், ஆனால் தெலுங்குல வந்து அக்கட தேசத்தில் அதுக்கு வேற ஒரு பவரான பேர் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்கிலாந்துல வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பாலாபிஷேகம் பேப்பர்லாம் கொட்டி ஒரு பெரிய பிரச்சனையாகி திரும்பவும் இன்னைக்கு வந்து தே கால் ஹிம் ஓஜி இந்த திரைப்படம் வந்து யூஎஸ்ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் வந்து இதே மாதிரி பேப்பர்லாம் கொட்டி தேட்டரே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பவன் கல்யாணுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்கு. திருப்பதியில் ஏழுமலையான கும்பிட்டுட்டு கீழே வரும்போது முட்டா மேஸ்திரி பார்த்தவன் நான், பிரசாத் தேட்டர்னு நினைக்கிறேன் கீழ் திருப்பதியில். தெலுங்கு திரைப்படங்கள் நிறைய பார்த்தாலும் கூட அது இன்னும் பவர் ஸ்டாருடைய படங்கள், பவன் கல்யாணுடைய படங்கள் பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆனதில்ல, பார்த்ததும் இல்லை நிறையா. அதான் உண்மை. திடீர்னு எப்பயாவது சேனல் மாற்றும் போது பேண்ட் ஜிப்பை அவுத்து விட்டுட்டு மீரா ஜாஸ்மின் கூட ஒரு டான்ஸ் ஆடுவார். எனக்கு என்ன பயம்னா அது எப்போ அந்த பேண்ட் அவுத்து விடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். அது எப்படின்னு தெரியல, ஊக்கு வச்சு தைச்சிருப்பாங்களோன்னு கூட எனக்கு வந்து தோணும் அந்த பாட்டு பார்க்குறப்பலாம். அப்புறம் என்னென்னா நம்ம இதில் வந்து சரத்குமார் வந்து கை வச்சுட்டு இருப்பார். அதில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வேடன் வேடன் வருகிறான் கையெல்லாம் ஏறும். அந்த மாதிரி பவன் கல்யாணுக்கு ஒரு சாங் இருக்கு, ஒரு சாங் ஒன்று, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று. அது அந்த சாங்கை வந்து தமிழ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு சரியா அந்த வேர்டிங்லாம் எனக்கு தெரியல. அது வந்து பவன் கல்யாணுக்கு செதுக்கி வச்ச மாதிரி ஒரு சாங். அது அதுலேயும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்க்கும்போது திடீர்னு ஒரு பைக் அப்படியே போடுவார், ஏறுவார், எல்லாம் வந்து முதுகு வச்சு நிற்பானுங்க, டப்பு டப்புன்னு மேலே ஏறி அந்தாண்ட ஏறி இறங்கி வண்டி ஏறி காரில் ஏறி போயிட்டே இருப்பார் ஸ்டைலாக. பவன் கல்யாணுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் வந்து மன தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது போல இருக்கு. அதனால அவர் வந்து அடிச்சுக்காத அளவுக்கு பெரிய லெவலில் போயிட்டாரு. இப்போ சிஎம்மாவும் இருக்கிறார், ஐ மீன் டெபுட்டி சிஎம்மாவும் இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு. அவருடைய திரைப்படங்களை பற்றி பேசுவோம், அவருடைய அரசியல் வேண்டாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அது சிறப்பாக இல்லை. இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பாஷா டெம்ப்ளேட் கதை. பாஷா கதைகளுக்கு உலகம் எங்கும் இப்பயுமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. பெரிய டான் ஒரு பிரச்சனைலாம் அந்த இடத்த விட்டு காலி ஆயிடுவார். அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை அவர் தான் சரி பண்ணி திரும்ப வருவார். இதான் வந்து டானுடைய கதை. இந்த பாஷா பாய் கதை வந்து டான் கதை வந்து உலகமெங்கும் ஃபேமஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம மாணிக் பாஷாவிலிருந்து எவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் தே கால் ஹிம் ஓஜி. இந்த திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். அதனால் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். They call him ஓஜி. இந்த படத்தை வந்து சுஜித் வந்து இயக்கியிருக்கிறார். பவன் கல்யாண், பிரியங்கா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. ரைட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை, அது ஒரு ஓலா கதை தான். அது ஜப்பானில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுடுங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு போர்ட், மும்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட்டை வந்து கட்டமைக்கிறார். அந்த கட்டமைப்பில் பவன் கல்யாண் சின்ன வயசுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார். ஸோ பிரகாஷ் ராஜுக்கு மிகப்பெரிய உதவியை வந்து இப்போ பவன் கல்யாண் பண்ணுறார். பவன் கல்யாணுக்கு யாருமே கிடையாது, அவர் தான் ஓஜி. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையால மும்பையை விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போறாரு. ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவருடைய குடும்பம் டிக்கெட்டில் சிக்கி தவிக்கும் போது திரும்பவும் ஓஜி வரார். அவர் என்ன பண்ணார் அப்படின்றத திரைப்படத்துடைய கதை. பவன் கல்யாணுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், முக்கியமா அவருக்கு வந்து ஒரு நடையில வந்து அவருக்கு ஒரு நல்ல ஸ்டைல் இருக்குங்க. நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பேக் ஷாட் வச்சீங்கன்னா நல்லா டக்கின் பண்ணி அவர் நடந்து போகும்போது உண்மையிலேயே நல்லா ஒரு மேன்லியான ஒரு ஷாட் நம்மளால உணர முடியுது. ஆனால் இந்த மேன்லினஸ்ன்ற ஒரே விஷயத்துக்காக நிறைய இடத்துல நிறைய அலட்சியங்கள் பண்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பெல்ட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பெல்ட் அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? அது ஒரு கண்ணாடி தான் பார்க்கணும். ஒரு பெல்ட் வந்து ஒரு அழகாவது வைப்பாங்களே. இந்த பக்கம் ஒரு, அதாவது டைரக்டர் சுஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நீங்கள் வந்து இப்போ டெபுட்டி சிஎம்மா வேற ஆயிட்டீங்க, அதனால நீங்கள் வந்து நின்னா போதும், திரும்பினா போதும், பார்த்தா போதும், அவ்வளோ நான் படத்தை எடுத்துக்கிறேன். தமிழ் நான் சொல்றது புரிஞ்சுட்டா என்ன? தலைவர் வந்து நிப்பாரு, போவார், வருவார், நீ மியூசிக் போட்டுக்கோ. ரவிக்கு நீங்கள் சினிமாட்டோகிராஃபி நீங்கள் பார்த்துக்கங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். அவர் வந்து ஒன் மோர்லாம் கேட்க முடியாது. அவர் நடந்து வருவார், நிப்பாரு, பார்க்க சொல்லும், பார்ப்பாரு, எடுத்துக்காங்க. சார் சுஜித் சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் என்ன, இல்லை ஒரு ஷாட் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? நான் எதுக்கும் மனோஜ் பரமஹம்சாவை கூட கூட்டுக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஓகே, ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களே நிறைய அலட்சியம் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த அலட்சியமே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு மேனரிசம், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு மேனரிசம் வந்து அவர் எப்படியாவது எடுத்துறாரு. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் வந்து மும்பையில் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற சீனுக்கு வந்து அந்த வாட்ச் எப்படி தட்டின்னு போயிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன கிறுக்குத்தனமான வேலையை ஒன்று பண்ணும்போது அது ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அதுலேயே அவர் வந்து இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்கன்றதை நம்ம இப்போ ஒரு வாட்டி படம் பார்க்குறோம். பட் ஏன் அவர் இந்த அளவு கொண்டாடுறாங்கன்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒய்ஃப் பொதுவாக நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து போகிறாங்க. நம்ம எப்படி பதப்பதப்பா வண்டியை நிறுத்தி தூக்கி போட்டு இப்படி தானே வருவோம். சாகவாசமாக வண்டியை நிறுத்திட்டு அப்படியே பொறுமையாக அப்படி வந்து அந்த இடத்துல ஷாட் வச்சிருக்காங்களா, கேமரா இருக்கா, ரைட் அப்படின்னு ஒரு அந்த அளவு தான் அவருடைய பரபரப்பே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து கத்தனதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நான் வந்தாலே நீ கத்துற, நான் எதுக்கு ரொம்ப மெனக்கடணுன்ற ஒரு ஃபீல் வந்து படமெங்கிலுமே கொடுக்குறாரு நிறைய இடங்களில். ஆனாலும்
தம்மன் வந்து உண்மையிலே பின்னி இருக்கிறாப்புல. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிறவரையும் டங்க 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 டங்கன்னு ஓடிட்டே தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட ஒரு 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 நின்று நிதானிச்சு போற மாதிரியான கதையும் கிடையாது. கதை இருந்தா கூட அவங்க எடுத்த விதமே அப்படிதான் எடுத்திருக்காங்க. கர 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 கரன்னு ஓடுது. அதே மாதிரி ரவி கே சந்திரன் மணிவ பிரமஹம்சாவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸ்லாம் பியூட்டிஃபுல். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், பிரியங்கா மோகன் எப்படா இங்கே செட் ஆகும் அப்படின் போது கதையே 1993 எட்டு போயிடுறாங்க. பிரியங்கா மோகனுக்கு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து சூட்டபிள் ஆகணும்னா நம்ம பின்னோக்கி போயிடுவோம். முன்னோக்கி வந்தால் தான் நீ வந்து கேள்வி கேட்ப. பின்னோக்கி போயிடுறாங்க. ஸோ பிரியங்கா மோகன் ஒரு 4-5 சீன் தான் வராங்க. ஓகே தான். ஒரு பாட்டு, மாண்டேஜ் ஷார்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்து இம்ரான் ஹாஷ்மி தான் நல்லா பண்ணியிருந்தார். அவரும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அர்ஜுன் தாஸ் அவருடைய வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். நம்ம இது ஏற்கனவே வேல் நாயக்கர் எஃபெக்ட் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பிரகாஷ் ராஜ் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாக பண்ணியிருந்தாலும் கூட இதில் வந்து நவீன் நூலி அவர் தான் இந்த படத்தினுடைய எடிட்டர். அவர் மண்டை கண்டிப்பாக காஞ்சிருக்கும். அவ்வளோ ஷார்ட் எடுத்து வந்து மல்டி கேமரா செட்டப்பில் தான் ஃபைட் சீன்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் துப்பாக்கியை வந்து பலாலாம் கட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கத்தியாலே துப்பாக்கியை வந்து துப்பாக்கியில் குண்டாலாம் நீங்கள் தடுக்க முடியுமா? பவுன் பண்ணுறாரு, சான்ஸே கிடையாது. விட்டு சும்மா கத்தி சுற்றுறாரு. ஆனால் அதையும் நான் சொல்கிறேன், அந்த கத்தி சுற்றி அப்படி கையில் அந்த ரத்தத்தை அப்படி இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கான ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதில் தான் ஒரு ஜெயிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டைல்லாம், அதாவது சும்மா அந்த கேமரா எப்பயுமே வந்து ஃபைட் சீனில் வந்து நீங்கள் வந்து ஸ்டெடியாக வைக்க மாட்டாங்க. அவரு கேரக்டர் வந்து ஆடுதோ இல்லையோ, அதான் நாங்கள் ஆடுறாரோ இல்லையோ, கேமரா இங்கே ஆடும் அப்படின்னு ஆடும். ஏன்னா இங்கே என்ன நடந்து சாச்சி விட்டாலே மச்சான் ஒளியோட சொல்லுவார்ல, அப்படி அந்த மாதிரி தான் கேமரா மூமெண்ட் இருக்கும். அது மாதிரியான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகே. ஆனால் தமனும் அந்த நவீன் நூலையும் வந்து ஓட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்று. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய அலட்சியம். நிறைய ஃப்ரேமில் அவர் ரொம்ப அலட்சியமாக தான் சின்ன சீனுக்கே வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் இது போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் சில இடங்களில் பண்ணாலும் கூட அது நல்லா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஒரு விஷயம் நான் சொல்லணும், 15+ போட்டிருந்தாங்க. மைனஸ் பாயிண்ட்னா தலைலாம் பறக்குது. தலை வந்து இன்னும் இது பேரிக்காயை வெட்டி போடுற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களோட தான் போய் பார்ப்பாங்க. இதில் அதீதமான வன்முறை இருக்குது. அது உண்மைதான். ஏன்னா இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்தாங்கன்னா போய் பார்க்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன பசங்க போய் பார்க்குறது வந்து இது வந்து அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்குது. நான் சொல்ல வர்றது, படம் எடுக்கிறது உரிமை எப்படி ஒன்று எடுக்கலாம். அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டீங்கனாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைன்ற என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி எனக்கு இன்டர்வல் பிளாக்ல வர சண்டை காட்சிகள் நல்லாவே இருந்த அந்த சோளக்காடு, அது உள்ளார நடக்கிற சண்டை காட்சிகள் நல்லா இருக்குது. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு நம்மளுக்கு வந்து இந்த நெருப்பு கண்டாலே கொஞ்சம் பயம். இவர் பவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கால் ஷூ எரிஞ்சிக்கிட்டே வருது. எப்படாது அணைப்பாரு, எங்கேயாவது காயமாயிடுச்சுன்னா என்ன ஆகுது சொல்லுங்க. அந்த மாதிரி நான் பதப்பதைக்கிற ஒன்றும் இல்லை. எப்படி அணையுதுன்னு பார்த்தா கத்தியால் சுற்றி அந்த காத்திலே அணையுது அந்த நெருப்பு. கால் ஷூல எரிஞ்சிட்டு வந்த நெருப்பு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் படம் முடிஞ்சதும் டைட்டில் போகும். அவசர கொடுத்தனமா எழுந்து வந்து காரோ பைக்கோ எடுத்துடாதீங்க. செகண்ட் பார்ட்டுக்கான லீடு எல்லா டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது. அதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, பவன் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. நான் யூஎஸ்ல பேப்பரை கொட்டி தீர்த்துட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் பவன் ரசிகர்களுக்கு பிடிக்கும். மற்றபடி சண்டை காட்சிகள் ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய டான், இவ்வளோ பெரிய விஷயங்கள், நிறைய இழப்புகளை வந்து பவன் சந்திக்கிறார். நான் வேட்டையாடு விளையாடு படம் வந்து ரொம்ப நல்ல படம் தான். ஆனால் இழப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ராகவனுக்கு. அந்த மாதிரி இதில் வந்து ஓஜிக்கு வந்து ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கு. ஆனாலும் செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அது மாதிரி தான் முடிக்கிறாங்க இந்த படத்தை. ரைட். ஸோ எனிவே படம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் ரசிகர்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்காங்கன்னா இதான். ரொம்ப படம் பார்த்ததில்லை. பட் இருந்தாலும் இது ஓகே தான். அது ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஓகே தான். சரி, வேற நான் உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேற ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.